அட்வென்ச்சர் பார்க் என்டர் ஆக போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு ஜேர்னி வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். வாங்க போகலாம். என்ன பாருங்கள், எங்களோட ஃபஸ்ட் ட்ரிப் டுகெதர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருந்து இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரே காரில் போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அது கொஞ்சம் லாங் ட்ரைவுன்றதுனால கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றது வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து செப்பரேட்டாக போகிறோம். ஒரே காரில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஹாய் சொல்கிறேன், அங்கே சொல்ல நாங்கள் வந்து கிளம்பும்போது சன்ரைஸ் ஆகலை. அப்படியே போக போக வந்து சன்ரைஸ் பார்த்துட்டே போன மாதிரி இருந்தது. அங்கேருந்து நான் தட்சியும் மித்தினியும் வந்து பார்த்திங்கன்னா என் காரில் வந்து மாற்றிக்கிட்டேன். சரி, குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு காரில் இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ட்ரிப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குழந்தைங்களுக்காக அரேஞ்ச் பண்ணது தான். அது ஏன்னு உங்களுக்கு வந்து போக போக தெரியும். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் ஏர்லியாகவே கிளம்பிட்டதுனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகல. ஆரியாஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நான் வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தேன்ல, அதுக்குள்ளே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, தச்சு வந்து தூக்கத்தில் வந்து சுச்சு போயிட்டான் என் மேலே. நல்ல வேலை, நான் எக்ஸ்ட்ரா வந்து மேக்ஸி மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா எப்பயுமே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம். ஸோ இங்கேருந்து இன்னும் வந்து ஒரு 2 hours ட்ராவல் இருக்குது. போயிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு தான் அட்வென்ச்சர்ஸ், ஒரு 100 அட்வென்ச்சர்ஸ் வந்து இருக்குது. அந்த அட்வென்ச்சர் பார்க் என்டர் ஆக போகிறோம். வந்துட்டோம்ப்பா நாங்கள். ஒரே இங்கே பொங்கல் டெக்கரேஷனாக இருக்குது சுற்றி. பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு போல இருக்குல்ல. ஆமாம், ஏதோ கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிலாம் தாண்டி தர்மபுரிக்கு முன்னாடியே வந்து வரும். சிஎஸ் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களுக்காக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்வென்ச்சர்ஸ் வந்து இருந்தது. ஸ்விம்மிங் பூலு, அந்த ஆம்பியன்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே வரும்போது எல்லாேருக்கும் இந்த மாதிரி வந்து ஷெல்லில் ஒரு மாலை மாதிரி வந்து போட்டுட்டு ஒரு வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ரூம் டூர் காட்டுறோம். ஹலோ மேடம், கதவை திறங்க. ஸோ அது வந்து சரண்யா இருக்கிறது வந்து ஒரு சூட் ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ரூம், பட் நல்லா வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ரூமில் என்ன தெரியுமா அட்வான்டேஜ், எப்போவுமே கனெக்டடாக இருக்காது. இந்த ரூம் கனெக்டடாக இருக்குது. இப்போ அந்த ரூம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வரும்போது இந்த டோர் நமக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம அப்படியே இந்த ரூம் ரெண்டுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இருந்தது. இந்த ரூம் நாங்கள் வந்து கேட்டோம், ஆனால் நமக்கு சூட் ரூமே வந்து இருக்குது. ஸோ அதனால் அப்படி இதுக்கு நம்ம வந்து இது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ரூமே நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி இங்கே என்னென்னா டிவி எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து அந்த ஃபர்னிஷிங்ஸு ஃபர்னிச்சர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பாருங்கள், சும்மா வந்து ஒரு அழகாக ட்ரெஸ்ஸஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. ஹேங்கர் மாதிரி ப்ரொவிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எல்லாம் எவ்வளோ பெருசு பாரு. இந்த மேலே சீலிங்லாமோ அழகாக இருக்குது. எல்லாமே வந்து இந்த உடன் டெரகோட்டா. இது வந்து இந்த பாத்ரூமில் டைல்ஸும் டெரகோட்டா, அந்த மேலே சீலிங். இது வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த ஃபேன் சுவிட்ச் எங்கன்னு நடுங்குது. இது ஏசி வேற போட்டிருக்காங்கப்பா. ஏசி வேற போட்டிருக்காங்க. ஆஃப் ஆயிடுச்சா? ஆமாம். ஸோ இங்கே அந்த பெட்டுக்கு பின்னாடியும் ஃபுல்லாக அந்த கார்விங் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டிங் இது மேலே பின்னாடி பெட்டுக்கு மேலே ஒரு ஆர்ட் எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துட்டாங்க. குழந்தைங்கலாம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 அட்வென்ச்சர் கேம்ஸ் வந்து இருக்குது. இன்னும் நாங்கள் அதை போய் பார்க்கல. இப்போ மத்தியான டைமில் நம்ம வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் ஒரு வீக்கெண்ட்னா கூட நீங்கள் வந்து டைம். ஆமாம், ஒரு நாள், அதாவது நம்ம ஸ்டே இல்லாமல் நீங்கள் அரௌண்ட் இந்த
இது என்ன இது தர்மபுரி கொஞ்சம் முன்னாடி இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இருக்கீங்க, கிருஷ்ணகிரி அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வந்துட்டு சும்மா மார்னிங் டு நைட் கூட இங்கே வந்து இருந்துட்டு அந்த மாதிரியும் இருக்குது. நம்ம வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். ஸ்டே இருக்குது தனியாக. ஸோ ஸ்டேவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரூம்ஸும் இருக்குது. சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு பிக்னிக் மாதிரி கூட இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம், அதுவும் இருக்குது. கொஞ்சம் அது வந்து இன்னும் அஃபோர்டபுளாக இருக்கும். நமக்கு ஸ்டேன்னு வந்தால் தான் ஜாஸ்தி இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் வந்து இருக்குது. அது நீங்கள் இந்த சைடு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 அட்வென்ச்சர் கேம்ஸ் இருக்குது. அது நாங்கள் ஈவினிங் தான் போகிறோம். வெயில் இருக்கும்போதே ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டோன்னு பசங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸோ ஈவினிங் மேலே அங்கே போகும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். ஓகே. சரண்யாவோட சூட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம்க்கு அப்படியே பின்னாடியே. ஸோ பக்கத்தில் வந்து இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து எப்போ ஜேர்னி போனாலும் நாங்கள் வந்து ரொம்ப வந்து பிளான் பண்ணி வெயிட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா டுகெதர் ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நடந்ததே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறது எல்லாமே. சேர்ந்து போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே எங்களுக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக வந்து இருந்தது. ஸோ இந்த சூட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் கம் பெட்ரூம் மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு லிவிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து டிவி, ஃபோனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபர்னிஷிங்ஸ்லாம் வந்து இருக்கும். நிறைய ஃபர்னிச்சர் அங்கங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்ததுனால குழந்தைங்களெல்லாம் வந்து அக்கோமடேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ இது வந்து லொக்கேஷன் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம் நீங்கள். வா அட்வென்ச்சர் கேம் பண்ணுவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஒரு தென்னந்தோப்பு மாதிரி இருக்குங்க. இந்த தென்னந்தோப்புக்குள்ளே வந்து இந்த இடம் அந்த மாதிரி இருக்குது. இவரை பாருங்களேன், நம்ம பிடிச்சிக்கிறதா இவர் நடந்து வருவாராம்மா. இது வந்து ஒரு கிளைம்பிங் மாதிரி ஒன்று. யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம், ஏற்காடு, ஏலகிரி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து போகிறோம் அப்படின்னா ஸ்டே வந்து இருக்கும். அப்புறமா நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம இந்த மாதிரி வந்து அட்வென்ச்சர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கும், அங்கே போய் நம்ம வந்து பே பண்ணணும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எம்யூனிட்டிஸும் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம எத்தனை தடவை வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மார்னிங், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச்சு, நைட் டின்னர்னு சொல்லி எல்லாமே இன்க்ளூசிவாக ஒரு அடல்ட்டுக்கு 3500. 10 இயர்ஸ் அபவ் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வரும். 10 இயர்ஸ் பிலோ அப்படின்னா நமக்கு வந்து பாதிக்கு பாதி அந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் இன்க்ளூசிவ் அப்படின்றது ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக இருந்தது. குட் மார்னிங். ஸோ இந்த மார்னிங் வியூ பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரில, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மிஸ்டியாக இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி கூட இல்லை, தருமபுரிக்கு கொஞ்சம் முன்னாடி தான். பட் இந்த இடத்துல இவ்வளோ சில்னஸ் இருக்கும், இந்த மாதிரி மிஸ்டியாலாம் இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு வெதர், செம்மையாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து அப்படியே தண்ணி ரீசைக்கிள் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. இந்த குழந்தைங்க இறங்குறாங்களான்றது வந்து தெரியல, ஆனால் வந்து இந்த மிஸ்ட்டை பார்த்தா நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது மார்னிங். ஃபோட்டோவா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ரூம். சரி, முன்னாடி அப்படி இருக்குடி வியூ. அப்படியே ஸ்விம்மிங் பூலில் போய் இறங்குறீங்களா? ஒரு நாள் நைட் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனேவே அவங்க வந்து அட்வென்ச்சர்ஸ்க்கெலாம் வந்து ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ போயிட்டு எல்லோரும் வந்து இந்த ஜிப்லைன் இருக்குது அது போனோம். அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கிற எல்லா அட்வென்ச்சர்ஸுமே குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த மாதிரி அடல்ட்டுக்குமே இந்த பக்கம் தனியாக வந்து அட்வென்ச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து சும்மா இல்லாமல் ரொம்ப எங்கேஜ்டாக வந்து வச்சுக்கலாம் குழந்தைங்கள. ஜஸ்ட் ஒரு ரூம்குள்ளே மட்டும் இருக்காமல் வெளியே வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு லைக் ஆல் இன் ஒன் பிளேஸ் மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது பியோர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அஃபோர்டபுளாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம்ன்றனால தான் நான் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன்.
இது வந்து பெய்டே கிடையாது. நாங்க வந்து ஃபுல்லா பே பண்ணி அந்த மாதிரி இருந்த ஒரு இடம் தான். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு வீக்கெண்டு குழந்தைங்கள கூட்டிட்டு போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றனால தான் நான் வந்து சொல்றேன். அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து ஸ்டே தான் பண்ணணும் அவசியம் இல்ல. நான் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ரூம் டூர் வந்து காட்டுறப்போ. மேபி அங்க நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்க அத வந்து நானு சொல்லணும்னு நெனச்சேன். அதாவது இங்க வந்து பிக்னிக் மாதிரி அரவுண்ட் நீங்க வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர் அந்த மாதிரி ஏரியாலாம் இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஒன் டே பிக்னிக் மாரி மார்னிங் வந்துட்டு, நைட் வரைக்கும் இந்த இடத்துல வந்து இருந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் அங்க அந்த மாரி பிக்னிக் வரவங்களுக்கும் அவங்க வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்றாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நானு குடுக்குறேன். அப்புறம் அங்கேருந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அங்கேருந்து நாங்க ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒகேனக்கல். அது வந்து ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ட்ரிப்பா இருந்தது. அத நாங்க மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாங்க வந்து ரொம்ப இந்த ட்ரிப்லயே ஒரு பெரிய விஷயம் மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாரி ஆயிருக்கும். ஏன்னா, அங்க வந்து நாங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த படகு அதாவது பரிசல் சவாரி இருக்கு பார்த்தீங்களா? அல்டிமேட்டா இருந்தது. நீங்க ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா, அ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கீழ கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அங்க வந்து ஃபால்ஸ்லயும் நீங்க வந்து குளிக்கலாம். பரிசல் சவாரியுமே வந்து ரொம்ப வெயிட் பண்ணாம டக் டக் டக்குன்னு இருந்தது. ஏன்னா, அங்க வந்து அவ்ளோ பரிசல் இருந்தது. இதில என்ன பெஸ்ட்டான பார்ட் அப்டின்னா, அங்க அந்த வியூ தான். இது வந்து நெறைய படத்துல வந்து ஷூட்டிங்லலாம் வந்திருக்கு. இந்த ரோஜால சின்ன சின்ன ஆசை பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் இது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதோட வியூ தான். 2 பக்கமும் வந்து அந்த ராக்ஸ் அப்படியே பெருசா ஒரு மலை மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு நடுவுல இந்த உள்ள வந்து இந்த பேக் வாட்டர் வந்து போது. அதில இந்த பரிசல் சவாரி வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட அங்கங்க வந்து நெறைய வியூ பாயிண்ட்ஸ் காட்டுறாங்க. இதில வந்து 4 பேர்கிட்ட நம்ம 4லேருந்து 5 பேர்கிட்ட ஒரு பரிசல்ல வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம். 1500. நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அக்காமடேட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால 2 பரிசல் வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த பரிசல் சவாரி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம போட்ல இதுலலாம் வந்து போயிருக்கோம். பட் இந்த மாரி பரிசல்ல வந்து குழந்தைங்க வந்து போறப்போ, அது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அவங்க வந்து அந்த நடுவுல ஒரு இடத்துல அந்த பரிசல வந்து அழகா அப்படி சுத்துறாங்க. அது நமக்கு வந்து அப்படியே ஃபுல் வியூ அப்படியே தெரியும் நமக்கு. அந்த பரிசலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப வந்து அழகா இருக்கும். இந்த இடத்த வந்து இந்தியன் நயக்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து மழை டைம்ல எல்லா ராக்லேருந்தும் அப்படியே சுத்தி நமக்கு நயக்ரால எப்படி வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்குமா அது பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு 2 நாள் ட்ரிப்பு தான். பட் ஃபேமிலியோட பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ட்ரிப்பா இது வந்து இருக்கும். இந்த ஜர்னி வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனல்ல நீங்க வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விளாக்ல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.